நான் என்னுடைய கொஞ்சமான அறிவை உன் பக்கத்தில் உனக்கு ஊட்டி விடுறேன். நீ வாழ், நீ மேலே வா. அதுக்குள்ள எனக்கு வயசாகும். மனம் தளராத வாலிபா, உன்னால முடியும். இந்த ஊரை, இந்த மண்ணை காப்பாற்றணும்னா என் வருங்கால வாலிபா நீ முயற்சி செய்து வெளியே வரணும். கூலி கொடுத்திருந்தாக்கா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை தாழ்த்தப்பட்ட மக்களும், அத்தனை ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் பின்தங்கி நாம இன்னும் மலாலின்னு தான் இருந்திருக்கோம். அன்னைக்கு அவரு ஒரே ஒருத்தர் போராடினார், படிச்சார், உயர்ந்தார், விரல நீட்டினார். என் மக்கள் இப்படிதான் வாழணும்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சார். ஒரு அம்பேத்கர், 1000 அம்பேத்கர் நீ இருக்க, 1 லட்சம் அம்பேத்கர் இருக்க. அது தங்க வயல்ல இந்திய குடியரசு கட்சி என்னைக்குமே அழியாது, என்னைக்குமே அழியாது, இருந்துனே இருக்கும். காரணம் கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கால் வைத்த இடம் கால் பூமி. மற்றவெல்லாம் வந்திருக்கலாம், பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்திருக்கலாம், மொரார்ஜி தேசாய் வந்திருக்கலாம், இந்திரா காந்தி. அவங்க மைனிங்க பார்க்க வந்தவங்க. ஆனா தங்க வயல்னு பார்க்க வந்தவர் தான் கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப். அவர் பார்க்க வந்தவர், நம்மளை பார்க்க வந்தவர், நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்த வந்தவர். அவரு மண்ணில் கால, இந்த மண்ணில் கால வச்சது அழியுமா இந்திய குடியரசு கட்சி? தோல்வியை தழலாம், ஆனா அழியாது. என்னைக்குமே நிலையா நிற்கும் இந்திய குடியரசு கட்சி. எங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு வீணாகாது. எத்தனை மணி முட்டவா வீணாகாது. அதனால இன்னும் 4 நாள் தான் எலெக்ஷன். எல்லாம் எதிர்பார்ப்பீங்க நீங்க. எஸ்ஆர் யாருக்கு சொல்ல போறாரு, எதுக்குடா சொல்ல சார் அப்படி பேசுங்கிறது. அப்புறம் பொறுக்க முடியாத இவர் இப்படி எந்த ஆவாது, நம்மளே போயிடலாம், போய் கேட்கலாம். நான் வாயே திறக்கல. இவங்க என்ன பேசுகிற எல்லா நியூஸும் எனக்கு வரும். நான் வீட்டு மட்டும் நினைக்காதீங்க, எங்க இருந்தாலும் எல்லா நியூஸும் வரும். பொறுத்து 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 பார்த்தேன். திட்டக்கூடாது எங்களைன்னு சொல்லிட்டு பண்ணலாயிருங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு எலெக்ஷன் வரப்போது. இன்னைக்கு மீடியாவெல்லாம் கூட சுதாகரெல்லாம் கூட வந்துருந்தாங்க. என்ன சார், யாருக்கு சார் இல்லைன்னா என்னோட கட்சிக்காரர்கள் சொல்றாங்க எல்லாருக்கும் நோட்டா குத்துக்கூடான்ட்டு. 2019 ஓட்டுக்கு நோட்டா குத்தி விட்டாங்க யாருங்க. இப்ப தெரியுதா? அந்த மாதிரி இப்பவும் அதே பேசுறானுங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சிடுச்சான். யாருக்கிட்டடா? தேவகடா கிட்டியா, குமாரசாமி கிட்டியா, நரேந்திர மோடி கிட்டியா? யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை? இல்லை இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா கிட்டியா, ராகுல் காந்தி கிட்டியா? எங்கே? ஒண்ணுமே தெரியாத குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கின்னு ஏதாவது ஒன்று பேசினுக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயம். நீங்களும் இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே. உங்க வேலை என்னாக்குதோ அதை பார்த்துக்கணும். என் வேலை என்னாக்குது அதை நான் பார்க்குவேன். என் மக்களுக்கு என்ன தேவை நான் பார்க்குவேன். குழந்தை பால் கேட்காது, அது அழுதாவே தாய்க்கு தெரியாது, பாலுக்கு தான் அழுகுது. குழந்தை அழுதாவே தெரியும் தாய்க்கு, எறும்பு இதை கடிச்சிருக்குது புள்ளையன்னு. குழந்தை அழுதாவே தெரியும், ஐயோ பொறி ஆயிடுது பிள்ளைக்கு போ. தாய்க்கு தெரியும், அந்த அழுகை வச்சு கண்டுபிடிக்குவா. என் வாலிபனுடைய குமுறலை வச்சு, அவனுடைய வேதனையை வச்சு கண்டுபிடிக்கிறோம். நானு டிபார்ட்மெண்ட் புது போலீஸ்காரங்களுக்கு நம்மளோட பழக்க வழக்கெல்லாம் தெரியாது, கேட்க ஆள் இல்லை. எஸ்பி ஒரு லெட்டர் எழுதுறாருன்னா டிஎஸ்பிக்கு வருது, டிஎஸ்பி ஒரு லெட்டர் எழுதுறாருன்னா அந்த ஸ்டேஷனுக்கு வருது. அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எஃப்ஐஆர் போடணுமா வேணாவா? போடுறதில்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. போடுறதில்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இது அவர் கவனத்துக்கு நான் எடுத்துன்னு போனோம், எஸ்பி கவனத்துக்கு மறுபடியும்னாக்கா நான் போற நேரத்தில் அவர் இருக்க மாட்டாரு, அவர் இருக்கிற நேரத்தில் நான் இருக்க மாட்டேன். இதே எனக்கு வேலையா போயிடும்ல. அதனால தான் பப்ளிக் மீட்டிங்ல ஏன் சொல்றேன்னா அவர் கவனத்துக்கு இது போட்டோம்னு. It has to go to the SP level and see that this is happening in KGF. Who has to question this? The local MLA should question it. Why are not questioned? What made it to not to question? எத்தனை வாலிபத்தில் பாதிக்கப்படுறான். டைமுக்கு அவனுக்கு கிடைக்கிறது இல்லை, அவன் போய் காத்துன்னு. இது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வெளியூர்ல வந்தவங்க 1 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் போயிடுவாங்க. நம்ம இங்கே வாழ்ந்து சாகணும். அதுக்கு நமக்கு பாதுகாப்பு வேணும். It should be welfare of security for my people. தாழ்த்தப்பட்ட இந்த மக்களுக்கு செக்யூரிட்டி வேணும்னா அதுக்கு ஒரு லீடர் வேணும். அந்த லீடர் வேணும்னா அது நான் வேணும். பழைய காலத்துல ஜனத்தொகை கம்மி, எங்கேயோ ஒரு குரூப் இருப்பான், இந்த பக்கம் எங்கேயோ ஒரு குரூப் இருப்பான். இவங்க 2 பேரும் மீட் பண்றது ரொம்ப நாள் ஆகும். ஜனத்தொகை கம்மி, 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னா அவங்க அன்பாவும் பேசலாம்,
பரஸ்பரமும் பேசலாம், சண்டை போட்டு முட்டிக்கலாம். அப்படி சண்டை போடுற நேரத்தில் அவனுக்கு ஒரு தலைவன் வேணும், இவனுக்கு ஒரு தலைவன் வேணும். அவங்க தான் போர் மூடுறது. அதுதான் அரசு. அந்த அரசு தான் அரசியல் ஆனது. அந்த அரசியலை தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியல் சாசனமாக்குறது. இப்படிதான் இருக்கணும் மக்கள், இப்படிதான் இருக்கணும். என் மக்களுக்கு இந்த சரி சமமும் இருக்கணும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு படிப்பறிவு இருக்கணும், படிப்பு கொடுக்கணும். அது அரசாங்கத்தினுடைய கடமை. அதுதான் அரசியல் சட்டம். என் மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், அவன் படிக்கணும், அவன் மேல வரணும். இதெல்லாம் அவர் போட்ட சட்டத்தின் பிரகாரம் தான் இந்தியா நடக்கணும். இந்தியா நேர்மையாக நடக்கணும். மக்கள் ஓட்டு போடுற அரசியல்வாதியோ அரசியல்ல மக்களுக்கு தேவையை எடுத்துக்கிட்டு தான் செய்யணும். அப்படி இன்னைக்கு தேவையா இருக்குதா? பெட்ரோல் விலை எடுத்துக்கோ, 50 ரூபாய்னா 100 ரூபாய். கேஸ் விலை எடுத்துக்கோ, 500 ரூபாய்னா 1000 ரூபாய். எவ்வளோ போயின்னு இருக்குது? அதுக்கு ஏற்ற சேலரி இருக்குதா? டிசிஎல் பிள்ளைங்க, அது பிள்ளைங்களுக்கு இவங்க படிச்சாங்களா படிக்கலான்னு எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோ. ஆனால் அவங்களுடைய ஆசை, என் பிள்ளை ஜெயின் ஸ்கூலில் படிக்கணும், வில்லியம் ரிச்சர்ட் ஸ்கூலில் படிக்கணும். அங்கே ஜெயின் ஸ்கூலில் கொடுங்க சார், ஏழை உங்களுக்காகத்தான் நான் எஜுகேஷனை வச்சுக்கிறேன், உங்களுடைய ஏழ்மைக்காகத்தான். ஆளுக்கு 100 ரூபாய் ஃபீஸ் கொடுன்னு கேட்குறானா? 20,000, 50,000, 15,000. ராஜன், சிவா, எவ்வளோ சேலரி உங்களுக்கு டிசிஎல்ல? 13,000 ரூபாய். 2 குழந்தைங்க படிக்குதுனாக்கா அவன் எங்க ஃபீஸை கட்டுவான்? அந்த பிள்ளை எஜுகேஷன் தான் வருது. இதை தட்டி கேட்கணும் எம்பி எம்எல்ஏ. இதே லேபர் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போகணும். தட் இஸ் த டியூட்டி ஆஃப் an MP. That is the duty of a parliamentarian to speak in the parliament with the labor officer to control and cut down their powers. எந்த பார்ட்டிக்காரன் வரணும் அவனுக்கு ஓட்டை போட்டு அவன் நேற்று வரைக்கும் எங்களுக்கு யாருன்னே தெரியாது, என்ன பவர்னு தெரியாது. ஒரு போலீஸ் எஸ்பி எதிர்ச்சிருக்க மாட்டான், டிஎஸ்பி எதிர்ச்சிருக்க மாட்டான், சப் இன்ஸ்பெக்டரும் எதிர்ச்சிருக்க மாட்டான். நீ ஓட்டை போட்ட உடனே நீங்க எம்பி வராது, எம்பி வராது, எம்பி வராது, என்ன எங்க வராது, எம்எல்ஏ வராது, எம்எல்ஏ என்ன செய்த? நீ மக்களுக்காக என்ன செய்த? மக்களுக்காக என்ன போராட்டம் பண்ண? சிந்திக்கணுமா சிந்திக்க கூடாது? இந்த சிந்தனையை தான் உங்க கவனத்துக்கு நான் கொண்டாரு. நான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டா தங்கவேல் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சா அது முட்டாள்தானே. அது அவங்களோட விருப்பம். அதுல பிடிச்சிருக்கோம். ஒருத்தர் தடியாக்குனாக்கா, ஐயோ ஏகப்பட்ட தீனி எவ்வளவு தடியாக்குறான் பாருங்க. ஒருத்தர் மெலிசா நான் பேசுவேன், பார்ப்போம் என்ன நோயோ தெரியல பாருங்க எப்படி இவனே சொல்லிக்கிறான். அவன் ஒன்றும் யாருக்கும் சொல்லல. ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ண போனா போற கொஞ்சம் கொழுப்பு திமிர்த்தான் சாசிச்சான். அவனுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணாத போறான்னு வச்சுக்கான், ஏழை அப்படித்தான் இருப்பான். இப்படி ஒன்றுக்கும் சொல்லினே வருவோம். இவன் சொல்றதெல்லாம் நீ கேட்டேன்னு வச்சுக்கா, அடுத்த படி நீ போக முடியாது. நீ ஏதோ உன்னோட அறிவு கூர்மையா நீ மேல வந்தேன்னு வச்சுக்கா, குருட்டு அதிர்ஷ்டம் சார் எங்கேயோ போயிட்டான் யாருன்னு சொல்லுங்கிறது. ஏய், அவன் எப்படி போனாலும் ஒன்று குறை சொல்லுங்கன்னா நீ கேட்டனாத நீ பின்னாடியே போய் நிற்குவ. கேட்காத, தூக்கி எறி. உன் நடைபாதை கட்டு. எவன் பேச்சு எதிர்பார்க்காத. உன் வழி இல்லாத அதை நடந்து போ. நீ மேல வா, உயர்ந்தனா இரு, எவனையும் மதிக்க. இதுதானே உண்மை. அதுக்கு நீ சிந்தனை செய்துப்பா. எது என் மக்களுக்கு தேவைப்படுறது? குடி தண்ணி பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனை வரும். அதை எப்படி சால்வ் பண்ணணும்? மக்களுடைய பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்? எவ்வளோ நாளைக்கு இதே பேசிட்டு முடியும்? காசு கொடுத்தா ஓட்டு போடு, எங்களுக்கு யார் தாசி கொடுத்தா அவனுக்கு ஓட்டு போடு. காசு யார் கொடுத்தாலும் நீ அவனுக்கு ஓட்டு போடணும் முடிவு எடுக்காத. முடிவு எடுக்க வேண்டியது நீ, உன் மைண்ட். அது யாருடைய பணம்? உங்களுடைய பணம். நீ கட்டுற டாக்ஸ். பொட்ட புள்ளிகளுக்கு நாப்கினுக்கு ஜிஎஸ்டி. shameful administration in the country. Who will question? Opposition இருக்கணும். ஒரே சைடில் கொடுத்துட்டீங்கன்னா அப்போசிஷன் இல்லைன்னா டிக்டேட்டர்ஷிப் ஆயிடும். யாரா இருந்தாலும் சரி, அது பிஜேபி இருந்தாலும் சரி, அந்த இந்தியன் டீமா இருந்தாலும் சரி, இந்திய நேஷனலுடைய சுப்பீரியர்களாக இருந்தாலும் சரி, ஈக்குவல் இருக்கணும். 10 சீட் 20 சீட் தான் டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்போதான் கொழுப்பெடுத்த பில்லுகளெல்லாம் பாஸ் பண்ண முடியும். நீ ஒரே சாரருக்கு கொடுத்துட்டீங்கன்னா
அவன் சொல்றதுதான் சட்டம், அவன் இட்டதான் சட்டம். நீ ஒன்றும் பண்ண முடியாது. எது எது எடுக்கணும் அதெல்லாம் எடுத்துடணும். எந்தெந்த ஆர்டிகல் எல்லாம் எடுக்கணும் அந்த ஆர்டிகல் எல்லாம் எடுத்துடணும். ஏன் மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாது. சிந்தனை செய். இப்போ நம்ம முனிசிபாலிட்டியில் கூட ஏரியா வைஸ் கவுன்சிலர் நிற்கிறாங்க. மைனிங் சைடில் கவுன்சிலர் இருக்கணும் பிற்காலத்துக்கு. அவங்களுக்கு வெல்ஃபேர் மெஷர் வேணும். அப்போ நான் மைனிங் மட்டும்தான் கவுன்சிலர் இருந்துச்சு. சிந்தனை செய்து மைனிங் சைடில் கவுன்சிலர் கொண்டாந்து நான் மைனிங்கார் யாருன்னா கேட்டாங்களா எங்கள் கவுன்சிலர் கொடுங்க? இல்லை, சிந்தனை செய்து மைனிங் சைடில் கவுன்சிலர் கொண்டு வந்தேன். அந்த கவுன்சிலருக்கு நிற்கும் போதும் எந்த பார்ட்டியும் எனக்கு வேணாம். எங்கள் ஏரியாக்காரங்க சொல்லிட்டாங்க, எங்கள் லைன்காரங்க வாலிபாலாக சொல்லிட்டான், நான் இண்டிபெண்ட்டாக நிற்கிறேன். இண்டிபெண்ட்டாக நிற்கிறேன், ஜெயிக்கிறேன். அப்புறம் எங்கே போகிறேன்? 10 லட்சம் 15 லட்சம் அவன் கொடுக்குறான்னா அவன் கூட ஓடி போடுறேன். அந்த ஊர் மக்கள் எப்படிரா நீ 10 லட்சத்துக்கு ஓடணும்னு கேட்டாங்களா? கேட்டாங்களா? கேட்கல. ஏன் கேட்கல? நீ கேட்டா தானே அவங்களுக்கு பயம் வரும். கேட்டா தானே பயம் வரும். நீ கேட்கறது இல்லை, அவங்களுக்கு அதை பற்றி கேரே இல்லை. பணம் கொடுத்து கவுன்சிலர் விலைக்கு வாங்கி கவுன்சிலில் உட்காடுறாங்க. எத்தனை லட்சம் எல்லாரும் கிட்னாப் பண்ணோம். இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் உங்க ஊரில். அந்த மக்கள் கொஸ்டின் பண்ணணும். அது எம்பி ஆகட்டும், அது எம்எல்ஏ ஆகட்டும், கட்சி தாவல் பண்ண மக்கள் எதிர்க்கணும். மக்கள் அவனுக்கு காரி துப்பணும். அப்பதான் அவனுக்கு அந்த பயம் வரும். ஐயோ இந்த கட்சியில் ஜெயிச்சா அந்த கட்சியில் காசு. இன்னைக்கு என்ன நடக்குது நாட்டில்? மெஜாரிட்டின்னு இருந்தா கூட 5 கம்மியாச்சு ஆகட்டுன்னு சொன்னா 10 பேரை காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிக்கிறேன். 10 பேர் இந்த பக்கம் வந்துடுறான். மானம் கேட்டு போய் அதே ஊருக்கு போறான். அதே ஊருக்கு அவர் மாலை போட்டு வர்றது. எந்த வகையில் நான் இது விழிப்புணர்ச்சி தான் நான் சொல்றது. இப்படி லட்சுமி புத்திரன் யார் இருந்தானாக்கா நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பக்த வச்சிடும். என்ன மாதிரி அவர் ஒரு கவுன்சிலரை ஜெயிச்சிருந்தாருன்னா முனிசிபாலிட்டி காங்கிரஸ் கையில் இருந்திருக்காரு. எல்லாரும் வேலைக்கு வாங்கிட்டு இருப்பாரு, எல்லாரும் பேக் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஒண்டி ஜெயிச்சிருந்தாவே பேக் பண்ணி முனிசிபாலிட்டியை பிடிச்சிடுவார். அந்த லட்சுமி புத்திரன், அந்த லட்சுமி இன்னைக்கு இல்லை. அதனால கவுன்சிலர்களுக்கு காசு போய் சேரல, கவுன்சிலருக்கு நிறைய பணம் போய் சேரல. உங்களுக்கு சேர்ந்து சேர்னாக்க நான் பொறாமப்படுறது இல்லை. அவரு அந்த லட்சுமி சுடுகாட்டுக்கு போயிடுச்சு. லட்சுமி அங்கே சுடுகாட்டில் போகிறதுனால இங்கே அந்த மாதிரி கிட்னாப் பிரச்சனை இல்லை, பணத்து மேலே போகிற பிரச்சனை இல்லை. நீங்களே வாலண்டியாக போயிட்ட மேடம் ஏதோ கொடுங்க மேடம் உங்களுக்கு தான் ஓட்டு, அந்த நிலைமைக்கு வந்துக்குது. அடுத்த முறை கவுன்சில் வரும்போதும் சிந்தனை செய்து பொதுமக்களான நீங்கள் நகர சபை இப்படி இருந்தால் தானே என் ஊர் முன்னேறும், ரோடு டாய்லெட் இதெல்லாம் முன்னேறணும்னு சொன்னா நல்லவனை தேர்ந்தெடுக்கும். அரசியல் வாலிபா நாங்கள் நல்லவனை தான் சார் தேர்ந்தெடுக்கிறோம். வந்தவனை காசு மேலே ஓடிடுறோம். காரி துப்பு. தன்மானத்தை விட்டு வாழறவன் மனிதனே கிடையாது. எவன் ஒருத்தர் தன்மானத்துக்கு வாழலையோ அவன் நடைப்பிணத்துக்கு சமம். இதுதான் விழிப்புணர்ச்சி அரசியல். இந்த விழிப்புணர்ச்சியில் தான் இருக்கணும். என்னைக்கு நீங்க சிந்தனை செய்து பாருங்க. ஆட்சிக்காரர்கள் கூட சில பேர் கேள்வியும் கேட்குவாங்க. என்ன முன்சாமி அந்த உரிமை உங்களுக்கு இருக்குதா இல்லையா? யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிக்கிறா சொல்லாமா? யார் சொன்னது? எப்ப சொல்றேன்னு சொன்ன உங்களுக்கு? மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு வார்டுக்கு 2 பேர் வாங்க. நீ 2 பேரும் அந்த வார்டில் சொன்னா நம்ம பார்ட்டிக்காரங்க எவ்வளவு ஓட்டு போடுறாங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. அந்த ஓட்டு யாருக்கு போடணும், எதுக்கு போடணும் தெளிவா நான் சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு நீ தான் முக்கியம், என் பார்ட்டிக்காரன் எனக்கு முக்கியம், என்னை நேசிக்கிறவன் எனக்கு முக்கியம். என்ன நன்றி. அதை சுத்தி புல்ல வளரும், பூண்ட வரும், முற்செடியும் வளரும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அது வளருது என்ன, நான் வளருதுன்றதுக்காக நெல்லுக்கு தண்ணி விடாது இருக்க முடியுமா? என்னுடைய பார்ட்டி 32,000 ஓட்டு. அந்த 30,000 ஓட்டு நீ நெல்லுங்களுக்கு விடணும். அதை சிந்தனை செய்யறதுக்கு தான் இந்த கூட்டம். என்ன இப்போ நாட்டில் என்ன தப்பு நடக்குது ஒண்ணுமே தெரியாது. என்ன மாடு அறுக்கும் போதும் மாடு அறுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. 400-500 பேர் இஸ்லாமிக் மக்கள் வந்தாங்க என்கிட்ட. அவங்களுக்காக ஃபைட் பண்ணி நான் அறுக்க வைக்கலையா? என் அன்புக்கு சமுதாயம் தான், அதுவும் என் சமுதாயம் தான். கிறிஸ்டின்ஸ் அதுவும் நம்ம சமுதாயம் தான். ஆனா தங்கவயல் கிறிஸ்டின்ஸ் யார்? ஷெல் கேஸ்காரன் தான் கிறிஸ்தவ, கிறிஸ்தவன் தான் ஷெல் கேஸ்காரன். வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்குதா? யாருன்னா முதலியார் கிறிஸ்டின் ஆயிட்டுக்கிறாங்களா? உலகத்திலேயே மாற்ற முடியாதது எதுனாக்கா
ஜாதி ஒன்று தான், பிறக்கும் போதே வந்துடும் ஜாதி. இப்போ யாராவது ஒருத்தர் 10 வருஷம் நான் முதலியார ஜாதியாக இருந்தேன், அப்புறம் 20 வருஷமாக நான் வந்து நாயுடு ஜாதியாக இருந்தேன்னு சொல்லுவேன். ஆனால் பேங்க்கில் வேலை செய்கிறான், 7-8 வருஷம் பேங்க்கில் வேலை செய்தேன் சார், ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் டிஸ்மிஸ் ஆகிட்டேன், இப்போ ஏதோ இந்த பொட்டி கடை இந்த டீ கடை வச்சுக்கிறேன்னு சொல்லலாம். இல்லை சார் ஒரு கார்பெண்டர் வேலை, அது சொல்லலாம். ஆனால் ஜாதி ஒரு 10 வருஷம் நான் இந்த ஜாதியில் இருந்தேன், அப்புறம் இந்த ஜாதிக்கு வந்துட்டு சொல்ல முடியுமா? அதனால ஜாதி அடிப்படையில் அரசியல் இருக்கக்கூடாது, அது ஒழியணும். மொழியில் அரசியல் இருக்கக்கூடாது, அது ஒழியணும். பாட்டாளி மக்கள் கட்சினா சொன்னாங்க, என்னுடைய மக்களுக்காக உருவாக்கின கட்சி இது தமிழ்நாட்டில். உங்களுக்கு தெரியும் சுப்ரமணியன் சார், பாட்டாளி மக்கள், ராம்தாஸ் வன்னியர் குலத்துக்காக நாங்கள் விடமாட்டோம், பிஜேபி எதிர்ச்சியை தீர்வோம்னு சொன்னாரு. இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்கிறாரு? அது வந்து ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இல்லை. தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி இந்திய குடியரசு கட்சியில் நிற்கிறோம். நாங்கள் என் மண் என் மக்கள், என் தங்கவாயில் என் மக்கள். எத்தனை கட்சினா இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், ஜனதாதள் இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், ஆனால் எவனுக்கும் இதில் கூட்டம் சேராது, எவனுக்கும் சேராது. மக்களுக்கு தெரியும் நான் யோகின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் யோகியம் வானான்றோம். என்ன பிரச்சனைங்கன்னா, இல்லை இப்போ நான் நேர்மையாகவும் நியாயமாக இருந்தானாக்கா ஒரே வார்த்தை சொல்கிறான், பொழுது தெரியாத குறி சொல்கிறேன். நான் பொழுது தெரியாது, நான் உனக்காக நேர்மை. எவ்வளோ சம்பாரிச்சிக்கலாம் சார், அந்த ஆளு சம்பாரிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எவ்வளோ சாப்பிட போகிறேன்? எவ்வளோ சொத்து வச்சுக்கின்னு சாப்பிட போகிறேன்? 10 பில்டிங் கட்டிட்டு அந்த பில்டிங்கில் என் தலைக்குது, இந்த பில்டிங்கில் கைக்குது நான் சொல்ல முடியும்? இல்லை. 6 அடி பாயை ஒரு தலைக்காணி சாப்பிட்டா நிம்மதியாக தூக்கம். காதல் அது கூட இல்லை எனக்கு, எந்த காதலும் இல்லை, கல்யாணமும் இல்லை, அதில் நான் வருத்தப்படவே இல்லை, நிம்மதியாக இருக்குது எனக்கு. என் சகோதரி அவங்க பிள்ளைங்க அதுங்களை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியே தான் என் வாலிபன், என் தங்க வயல் வாலிபன், என் சகோதரிகளை உனக்காக நான் ஏதாவது தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஆயுசு வேணும். அந்த ஆயுசு இருந்துச்சுன்னா நிச்சயம் நான் உங்களுக்காக இதை செய்து தான் இந்த மண்ணில் இறக்கணும், தவிர உங்களுக்கு மோசம் பண்ணவே. என் அருமை மக்கள், இது விழிப்புணர்ச்சி கூட்டம். இந்த வெயில் காலம் முடியத்தில் இன்னொரு பொதுக்கூட்டம் போடலாம், நல்லா போடலாம், தாராளமான கிரவுண்டில். யார் யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்களுக்கு பாராட்டு விழாங்களோ வைக்குவாங்க ஊரில். ஆனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு கூட்டம் வைக்க மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவேன்? காங்கிரஸ்காரர் என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்கல. என்ன இந்த மண்ணுக்கு செய்தது? சித்தராமையா செய்தாரு. கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் 2000 ஒரு கேஜிஎஃப் மட்டும் செய்யல. எல்லாருக்கும் அரிசி, அவர் அரசாங்கம். நீ சட்டமன்ற உறுப்பினர் உனுக்கியா மக்கள் ஓட்டு போட்டாங்களே, இந்த ஓராண்டு காலத்தில் குடி தண்ணி சால்வ் பண்ணிக்கிறியா? டாய்லெட்டுங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துக்கிறியா? சொல்லுங்க. நீங்க மைனிங் வீடை சொந்தமாக்கிக்கிறீங்களா? இல்லை. ப்ராவிஷன் சர்டிஃபிகேட்ன்ற அது என்ன? ப்ராவிஷன் சர்டிஃபிகேட் தெரியுமா? அதான் பொசிஷன் சர்டிஃபிகேட். என்னது பொசிஷன் சர்டிஃபிகேட்? நீ அங்கே இருக்கிறன்னு அர்த்தம். இப்போ எம்எல்ஏ கிட்ட வந்து நேற்று கூட எனக்கு எஸ்டி பிளாக்ல 2 பேர் வந்தாங்க. சார் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் ஓணும் சார், கவுன்சிலர் சிக்னேச்சர் சீல ஓணும். ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் தான் நீ அங்கே இருக்கிறன்னு அர்த்தம். இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை தானே. அங்கே இருக்கிற இதுவும் அங்கே இருக்கிற அவ்வளோதான். ஆனால் வீடு ஒன்று சொந்தமா யார் செய்யறது? இதை இதெல்லாம் போட்டு சொல்லிக்கணும். ஜனதாதள் நிற்கிற கேண்டிடேட் ஆகட்டும், காங்கிரஸ் நிற்கிற கேண்டிடேட் ஆகட்டும், நாங்கள் வந்தா தொழிலாளிகளுடைய வீடுகளை இத்தனை நாளைக்குள்ள டிசி கிட்ட பேசி நாங்கள் அக்கு பத்திரம் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். ஏன் சொல்லணுமா இல்லையா? அது அவனுக்கு ஒரு ஆறுதல். எத்தனையோ கிலோமீட்டர் போயிட்டு வந்தாலும் பா எனக்கு வீடு சொந்தமாச்சு, நான் நிம்மதியாக்குறேன் அப்படின்னு இருக்கும். இதை காட்டி இருக்கிற அத்தனை தொழிலாளி புள்ளிகளுக்கும் அதை சொந்தமாக்கணும் வரணும். சட்டத்தில் இருக்கிற சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை உருட்டி பார்த்து செய்யணுமா இல்லையா? பிரசாத் ஏந்தாவே டைம் ஆயிடுச்சுன்னு சிக்னல் கொடுக்குறாரு. அது எப்படி என்னை வந்து சினுக்கிறதுன்னு அவருக்கு பயம். எனக்கு முன்ன மாதிரிலாம் கோவம் வருதுல்ல பிரசாத், ஏன் கோவம் வருதுன்னு கேளு. கோவத்தை எவ்வளோ குறைக்கிறோமோ அது அன்பு உருவாக்கும்னு நிறைய புக்கு படிக்கும்போது தெரியுது. எனக்கு இனிமேல் அன்பு தான் வேணும், ஒழிய கோவம் தேவை. எனக்கு பணம் தேவையில்லை, பாசம் தேவை. எனக்கு உழைப்பு தேவை, ஆனால் என் குரல்ல வலிமை தேவை, என் உடல்ல வலிமை இருக்கணும். உனக்கு உழைக்கிறதுக்காக, நான் வாழறதுக்காக. என் தோல்ல வலிமை வேணும், உன்னை தூக்கிட்டு போறதுக்காக. இதுதான் என்னுடைய உண்மை. ஹாஸ்பிட்டல்னா எப்படி இருக்கணும்?
இருக்கணும். ட்ரங்க்ஸ் எதுனா ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன டாக்டர்ஸ், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இருந்து கோளாறு பத்திரிகை சேர்த்து போடுறாங்க. எனக்காகலாம் உனக்காகல யாருக்குனாலும் ஏன் பக்தா செத்து கூட தானே ஆச்சு. மாவீரன் பெரிய லீடர் 3 முறை கடைசி கட்டத்தில் அன்பு காமிச்சாரு. ஒரே செகண்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போடல சிவில் ஹாஸ்பிட்டல்ல. பயம் எதுனா ஆயிடுமா சார், அவங்க எல்லாம் அரசியல்வாதிகள். டேய் எதுனா ஆகட்டுமே, நீ போடாதனால ஆயிடுச்சே, இதை யார் கேட்கறது? இதெல்லாம் நான் கேட்டேன். அந்த டாக்டர் யோசிச்சிருப்பான், இவனுக்கு எதுனா ஆச்சுன்னா நம்ம போடவே கூடாது. ஏய் நீ போடலன்னா எனக்கு ஆண்டவன் போடுவான்டா, என் தாய்மாரோட ஆசைக்கு அது போடுவேன். போக எல்லா தாய்மார்களும் கெட்டவங்கள தங்க வயல்ல நெவர் நெவர். இதோ எலெக்ஷனுக்கோசரம் சம்திங் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? மல்லேஷ் பாபு ನನ್ನ ಸೋದರ, ಅವ್ರ ತಾಯಿ ನನ್ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು, ಅವ್ರ ತಾಯಿ ನನ್ನ ತಾಯಿ. என்ன பாசம் பண்ண, என்ன பாசம் பார்த்தா. 94ல அவங்க அம்மா மங்கம்மா ஜெட்பி பிரசிடென்ட், மதிப்புக்குரிய இவர் பைரேகவுடா அவரு எம்எல்ஏ வச்சு கேட்டாரு யாரை செய்யலாம் யாரை செய்யலாம். என்ன கூப்பிட்டாரு, உண்மையா சொல்ல யாரை செய்யலாம் எங்கே ஏழு நீங்க கரெக்டாக கேட்டாரு. சார் மங்கம்மா அவரை மாடானா சார், பால வல்லூர் சாஃப்ட் ಒಂದು IAS வைஃப் ಇದ್ರು, ಅವ್ರು ಕೊಡೋಣ சார் ஆய்த்துவே அங்கே மாறானா. அப்போ பண்ணது அந்த அம்மாவை. அப்போ உன்னுக்கு முன்ன தெரியுமா அந்த தாய், எனக்கு பின்னாடி தெரியுமா? நான் பீத்திக்கலாமே, அந்த அம்மா ஜெயிச்சுட்டு பிறகு பீத்திக்கிறது. தாயே அவன் நாவெல்லாம் அது தோத்துட்டா. யோசனை பண்ணி பாரு, இந்த டிராமா எல்லாம் போடக்கூடாது. அவர் போட்ட ஒரு டிராமா என்னன்னாக்கா, நீங்க தெரிஞ்சுக்கிற மக்கள், அவர் பவர்ல இருந்தாரு, அவங்க இன்சார்ஜ் மினிஸ்டர் தான். சும்மா இந்த அம்பேத்கர் பார்க்க விஷயமா எல்லாரும் பேசியிருந்தானுங்க, கண்ட நாய்களெல்லாம் பேசியிருந்தானுங்க. எனக்கு எடுப்பார் மாடಬೇಕು விட மாட்டோம், இவ்வளோ வாயே திறக்கல. நான் உண்மை என்கிட்ட இருக்கும்போது நான் ஏன்டா பயப்படணும்? அப்போ எங்கள் பசங்க அது கவுண்டர் கொடுத்தாங்க, இப்படியே பேசுங்க உன்னை அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம். யாரும் சிவான்றவங்க காமிச்சோம், GMT சிவா, அவ்வளோதானே. 8 பேர் மேலே கேஸ் கொடுத்துட்டான். இப்படி கை காட்டுறதுக்குங்க, இந்த கை என்னத்தை காட்டினா, நீ அடிச்சுக்கிற கொள்ளை எல்லாம் உன்னை விடமாட்டோன்றோன்னு எடுத்துக்கலாம்ல. நீ எவ்வளோ லூட்டி அடிச்சுக்கிற அதெல்லாம் விட மாட்டோம், உன்னை பிடிக்க அப்படி எடுத்துக்கலாம்ல. கொலையை பேத்திரிக்கோம் போலீஸ்கார், ஏது கொலையை பேத்திரிக்கை கத்தி எடுத்துக்கா காமிச்சான், வெட்டு கத்தி எடுத்து காமிச்சான், கோடாலி எடுத்து காமிச்சான். பவர் அந்த ஆணவ அவபத்தில் 8 பேர் மேலே கேஸு. அவங்கள பெயில் எடுத்து கேஸ் நடத்தும் போது ஜட்ஜி கேட்குறாரு, சார்ஜ் மாடானா? வேண்டாம் சார், நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம், ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணிக்கிறோன்னு சொன்னோம். ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணோம், கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். இதுல ஒரு முகாந்திரம் இல்லை, ஒண்ணுமே இல்லடா, இதை போயிட்டு கிரிமினல் கேஸ் பண்ண கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். இது யாரு இந்த அறிவை கத்து கொடுத்தது? அண்ணல் அம்பேத்கர். ஆனா உனக்கு யாரு அறிவை கத்து கொடுத்துவான்? நன் ஜனா, நன் சகோதரர், நன் சமுதாய. இவன் உன் சமுதாயம் பிராமண சமுதாயமா என்ன? இந்த மாதிரி பொய்யா பேசிக்கின்னு பொழப்பு ஓட்டுறவங்களெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். என் அருமை சகோதரர்களே, தங்க வயல் மக்களே, நீங்க ஏனாதானமும் இருக்காதீங்க, முட்டாள்தனமா இருக்காதீங்க, அறிவாலே இருக்க கத்துங்க. இன்னிலிருந்தாவது தொடங்க. அடுத்த ஆண்டுக்கு நீ உங்குள்ள ஸ்டேஜ்ல ஏறி நீ பேசணும், நான் கீழே இருந்து கை தட்டணும், உங்களுக்கு நான் பக்க துணையா இருப்பேன். நீ வரணும் மேல. அவன் வீட்டுல அவங்க அப்பா அரசியல்வாதனா, அவன் புள்ள அரசியல்வாதம். எனக்கு புள்ள இல்ல, யாரும் இல்ல. எனக்கு யார்? எல்லாமே நீ தானே என் பிள்ளைங்க. யாரும் இருப்பான்? நான் தான் உங்க மூத்த சகோதரன். வா, உங்களுக்கு வழி காட்டுறேன். நில். பணம் ஒண்ணுமே சார் வரும். எப்போ வரும்? வரும்போது வரும். நில், வரும். முயற்சி. வெறும் பணத்தினால தான் வெற்றி பெற முடியாது. எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் மக்கள் டிசைட் பண்ணாங்கன்னா, முட்டால் ஆகணும்னா 5 செகண்ட் ஆகிடுவான். அவங்க கிட்ட இருக்கிற சக்தி இந்த மக்கள் கிட்ட. இதை மனசுல வச்சுட்டு என் அன்பு சகோதரர்கள், இவ்வளவு நேரம் எனக்காக அசையாத நின்றுகிற அருமை என் ஜெய்பீன் வழக்கம் செய்திருக்கிறேன். ஜெய்பீன். Admission open for 1st to 10th standard at Sri Sri Ravishankar Vidya Mandir BVN Central Public School. KGF contact 9448236947 or 8553385567. For all brand used cars, Vignesh Cars Kolar. Best price, best cars. Contact 9036693079 9448706944.